இகமும் பரமும் கிணிதேவனும் இப்படி அறிவுள்ளவரை கணவன் நனவனுக்கு ஆடுவதுதானே என முதுவழிக்கு இணங்க முக்காலம் உணர்ந்து எக்காலத்தில் நன்மை என்று நிறுத்தி கலகம் தடை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதனை நற்பெயரை பெற்றுமாம் நீ வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசி தர வேண்டும். வந்த காலத்தை எடுத்து கூறுங்க சுவாமி. நல்லாரை காண்பது என்று நடிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார் கோலத்திற்கு முன்னே பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தவர்கள் என்றார். தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே தங்களை எவ்விதமான முறையில் வாழ்த்துவது என்றால் அரச சந்தனம் புதிய புத்தகம் சீரிக்கு தந்தலிலே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டு நம்ம உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றின விவரங்கள் எல்லாம் ஒண்ணு அவள் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு வந்தார் போல் பதிலளிப்பீரா? ஆயக்கலைகள் 64 மிக உணர்வுகள் என்னம்மை தூய உருவல் இங்கு போல்வாய் என் உள்ளத்தின் உள்ள இருப்பவளின் வாராது இடர் என்று சொல்லக்கூடிய கலைமகளுக்கு வயதனாகப்பட்ட நீங்க அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. பாட்டெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அது என்ன இடையில அந்த தேன்மொழி தேன்மொழி தேன்மொழின்னு இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. தேனுங்கிறதுனாலதான் சுவையான. ஓ, தேன்ன்றதுக்கு வேற ஏதாவது 2 வார்த்தை வந்துருந்துச்சுன்னா 2 தேன் அப்படின்னு அந்த இடத்துல உங்களுடைய சொல் தமிழ் மொழி, தேன் மொழியாட்டு உங்களுடைய பேச்சு, அதான் தேன் மொழி, தமிழ் மொழி. தமிழ் கடவுளுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க, அதனாலதான் இந்த இடத்துல தேன் மொழி. அதை கொஞ்சம் அழுத்தி தித்திப்பா சொல்ல சொல்ல தேன் என்பது என்னைக்குமே தித்திப்பா தான் இருக்கு. இப்ப தேனை கையில ஊத்தி என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எப்படி?
இல்லைன்னா விக்கிக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அனுபவம் இருக்கின்றது. அப்படி இல்லைங்க, பெரியவர் சொல்லியிருக்காங்கல்ல இப்படித்தான் சாப்பிடணும்னு, சாப்பிட்டவர் சொல்லியிருக்காங்கல்ல. உண்மை பருகள் நக்கல், சரிங்களா? அது சரி, நீங்க ரொம்ப நக்கல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். யாழ் எழுதி என்பது தன்மக்கள் மழலை சொல் கேளாதோர். அப்ப நான் பேசுற பேச்சு தமிழ் மதி மாதிரி, தமிழ் 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 என்றால் அமிழ்து வரும். அப்ப அமிழ்து மாதிரி இருக்கு, தமிழ் மொழிக்கு பெருமை கொடுத்து தேன் மொழியாக ரொம்ப சந்தோஷம். கொடுத்திருக்கீங்களே. சரி, வாழ்த்துறீங்களா? கோடான கோடி நன்றி. என்னை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. முதற்கட்ட விசாரணை கேளுங்க. ஏன்னா சொல்லுங்க சொல்ல பிரிதோடு சொல்ல சொல்ல வெள்ளுக்குள் இன்மை இருந்து. ஏன்னா பேசுறதெல்லாம் பேச்சாகாத, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், அது நன்மை இருக்க வேண்டும். சபை அறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும். பேச்சுக்கிட்டு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துல இவனத்தில் உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரம். கொண்டாடி என்று சொல்லக்கூடிய ஞான நிலைத்தானோ செல்வங்களும் நல்லாதான் இருக்கும். அனைத்து செல்வங்களும் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களும் ஒரு இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருட்களையும் ஒவ்வொரு நாடு பண்டம் பரிமாற்றங்கள் செய்து கொண்டால்தான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்படையும் சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு, ஊரு, சிற்றூர், எங்களோட பெயர் பள்ளி. இங்க வர காரணம் காவலுக்கு வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? காவல். எங்க வந்து சாரலுக்கு, வேள்விமலை சாரலுக்கு காவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உறுதி நிலத்திற்காக. ஆமா, காவலுக்கு நீங்க தான் வரணுமா? அதான் வரணும். ஏங்க இந்த இடத்துல உங்களை பார்க்கின்ற பொழுது பெண் பிள்ளை பருவமடைந்த பெண்ணா இருக்கீங்க. ஆமா. ஒரு பொம்பளை அப்படி வளர்த்து காவலுக்கு வரலாமா? பொதுவா காவலுக்கு செல்கின்ற இடத்துல ஆண்கள் அதிகமாக காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க பொம்பளை வந்திருக்கீங்க. என்ன பண்றது? ஆண்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். பொறுப்பு இல்லாத இந்த உலகத்துல பெண்கள் மட்டும்தான் பொறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு எங்க அப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்களா, பொறுப்பு இல்லாத ஆள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வருங்க. அப்ப பொறுப்போட பெண்கள் தான் இருப்பாங்க, அந்த பெண்கள் காக்குற காவல் தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எங்க அப்பாவுடைய வேண்டுதல். பொறுப்பாக காவல் காக்குறது நீங்க தான். அப்ப ஆண்கள் தான் யாரும் பொறுப்பா இருந்து காவல் காக்குறது இல்லையா? ஆண்களும் பொறுப்பா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை காவல் காக்க முடியும். இந்த இடத்துல நீங்க காவல் காக்கிற இடத்துல வந்திருக்கீங்க. எதை காக்கிறோம்? நீங்க திணை காக்கல. திணைனா என்ன திணை? கருணை செந்தினை. கருணை செந்தினை. இது யாருக்கு இந்த திணையா? கருணை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமானுக்கு. ஏன் முருகப்பெருமானுக்கு செந்தினையை படைக்கிறீங்க? கருணையை படைச்சா எனக்கு வேணாம்னு சொல்ல போறாரா? கோபக்காரவங்களுக்கு சாந்தமா பேசணும், அமைதியா பேசணும், கொஞ்சம் பொறுமையா பேசணும். ஒருத்தர் நம்மளை அடிக்க வந்தாவே அடிச்சுட்டு போடா அப்படின்னு முதுக காட்டினா அவன் சாந்தமாயிருவான். என்னடா அடிக்கிறதுக்கு கை வாங்குற இவங்க அன்னத்தை காட்டுறானே அப்படின்னு அவன் என்ன பண்ணா அமைதியாயிருவான். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய தோற்றுவிப்பே சிவபெருமானுடைய நெற்றிக்கட்டிலிருந்து தீப்பொறியாக அவதாரம். தீப்பொறியாக வந்தவர் சரவண பொய்கையை விழுந்தார், 6 குழந்தையாக வளர்ந்தார். பராசக்தி போய் கட்டி அணைத்தால் 6 முகமும் ஒரு முகமா ஆயிடுத்து. 6 முகம், 6 உருவம், ஒரு உருவம் 6 முகங்கள் ஆயிடுச்சு.
இப்ப ஆதிமுக பெருமான் எதிர தோற்றுவிச்சாரு, நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறியாக. எவ்வளவுதான் உடம்பு உஷ்ணமா இருந்தாலும் போய் குளிச்சாலும் திரும்ப உஷ்ணம் உடம்புல இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தெய்வங்களுக்கும் உண்டானது. அதனாலதான் தெய்வங்கள் வெப்பத்தோடு இருக்கக்கூடாது, சாந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லா அபிஷேகங்களும் கொண்டு போய் இறைவனுக்கு கொடுக்குறோம். இந்த 6 கால பூஜைன்னு சொல்றாங்க பாருங்க, சந்தன அபிஷேகம், தேயிலை அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அபிஷேகமா செய்வோம். இதுக்கு என்ன காரணம்? தப்ப வெப்பம் சமனாக இருக்கணும். ஒரு ஆடவரோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு மனிதனாக பிறந்தவங்க யாராவது தப்ப வெப்பம் சரியாக இருந்தாதான் உடம்பு சரியா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா உஷ்ணம் ஆனாலும் அங்க உடம்பு நோய் வாய்ப்பட்டுரும், அதிகமா குளிர்ச்சி ஆனாலும் உடம்பு நோய் வாய்ப்பட்டுரும். குளிர்ச்சி ஆனாலும் நோய்க்கு அறிகுறி, அதனால அதிக வெப்பம் கூடனாலும் நோய்க்கு அறிகுறி. அப்ப ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா சீரான நிலையில் அவனுடைய உடம்பு இருக்க வேண்டும். எதுலையுமே ரொம்ப நிதானமா இருக்கணும். மலைக்கு வலை சார்ந்த இடமும் இதுக்கு கீழே நாங்க காவல் பாக்குறோம், சாரலா இருக்கும், பனி அதிகமா இருக்கும். அதனாலதான் வெப்பத்தை தரக்கூடிய கருந்தனையை நாங்க வச்சுக்கிட்டு குளிர்ச்சியே சாந்தமும் தரக்கூடிய செந்தனையை முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம். ஏன்னா மலை சார்ந்த இடத்திலே, சாரணமான இந்த இடத்திலே, ஒரு அற்புதமான இடத்துல காவல் கொடுத்து காத்து கொண்டிருக்கீங்க. ஆனா இருக்கக்கூடிய இந்த இடமும் மலை சார்ந்த இடம், மலை சாரல இன்னைக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையான விஷயம், சார்பான இடம். அப்பேற்பட்ட இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது முருகப்பெருமானுக்காக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காவல் காப்பது எப்படிமா? தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல குல வழக்கமா? இல்லங்க, எங்க அப்பாவுடைய வேண்டுதல். யார்கிட்ட வேண்டிக்கிட்டாரு? முருகப்பெருமான் கிட்ட. அவர் வேண்டிக்கிட்டாரு. ஆமா, 7 ஆம்பளை பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா இப்படி 14 ஆண்பளை பிள்ளை பெற்றாரு. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை பிள்ளைகளே ரொம்ப கவலையா ஒரு கந்த பெருமானை வேண்டி வரும்போது, வள்ளி கொடி மீது என்னை கண்டெடுத்தனால் வள்ளி என்று திருநாமம் விட்டு, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் இந்த பெண் குழந்தையினுடைய கையாலேயே அறுவடை செய்து இதை பதப்படுத்தி உனக்கு அபிஷேகம் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நேர்த்தி கடன், அப்பாளுடைய நேர்த்தி கடன் அடைக்கிறதான பிள்ளைகளுடைய பழக்கம். நேர்த்தி கடனை கட்டுவதற்காக தாங்களுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, இது சிறப்பான பெருமை ஏற்படுத்தும் என்பதற்காக. ஏன்னா தாயை சிறந்த கோவில் என்ற சொல்லுக்கு இணங்க உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க இந்த வனத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க அப்பா சொல்ல கேட்டதுனால நான் வந்திருக்கேன், உங்க அப்பா சொல்ல கேட்டதுனால நானும் வந்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? நான் எங்கும் சென்று உலகத்திலே தனக்குன்னு எதையும் ஏற்படுத்தால் பிறருக்காக தொண்டு செய்து வரக்கூடியவன். இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கேன்? உங்களுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்க வேண்டும், உங்களுக்கும் பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாரத மகாபுருஷராகப்பட்டபடிக்கு வந்திருக்கேன். ஒரு விஷயம் உண்டு. என்ன விஷயம்? இந்த உலகத்துல மும்மூர்த்திகள் அப்படின்னா யார் யாரு? மும்மூர்த்திகள்னா பிரம்மன், மகாவிஷ்ணு, சிவபெருமான். முதல் யார்? மூலப்பொருள், முதல் பொருள் நாயக பெருமான். அவர் மூலப்பொருள் தான் சொல்ல முடியும். அப்ப முதல்ல இந்த உலகத்துல தோன்றியது யாரு? முதல்ல தோன்று. எதை பத்தி கேக்குறீங்க? எதை பத்தி கேக்குறீங்க? இந்த உலகத்துல முதல்ல தோன்றியது யாரு? பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல்ல இந்த உலகம் தோற்றுவிக்குது அப்படின்னா தேவி பாகவதத்தின் கணக்குப்படி ஆதி பராசக்தி தான் இந்த உலகத்திலே முதல் தோற்றுவிக்கப்பட்டவர். பெண்ணாகப்பட்டவள் ஆதி பராசக்தியாகப்பட்டவள் நெருப்பு அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டார். அதனாலதான் அவளுக்கு பராபரம் அப்படிங்கிறதுனால பராசக்தின்னு பேரு. ஆக இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைத்துதான் முதல்ல படைக்கின்றவள். யாரை படைத்தாள்? விநாயகப் பெருமானை. விநாயகப் பெருமானை படைத்த உடனே தாயே அப்படி சொன்ன உடனே மகனாக ஏற்றுக்கொண்டாள். படைத்தது யாரு? பிரம்மனாகப்பட்டவன. பிரம்மாவை படைக்கவில்லை, மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். மகாவிஷ்ணுவாகப்பட்ட படைக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அந்த பெண்ணை கண்ட உடனே தங்கை அப்படின்னு சொன்னதுனால் தனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக சிவபெருமானை படைக்கின்ற பொழுது சிவபெருமான் தான் பார்த்த உடனே பெண்ணே எவ்வளவு துமுறு உடனே படிச்சது நானு, என்னை பெண்ணேன்னு சொல்றிய, மரியாதை இல்லதா தனம் தானே? மரியாதை அப்படி இல்லம்மா, படைக்கிறது அண்டவனாக அவனுடைய அழகை கண்ட உடனே அண்டவனாகப்பட்டவன் மதிமேனி பெண்ணே அப்படி சொன்ன உடனே தன்னவனை இன்னவனை துணையாக கொண்டு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்கு உலகத்தை அதன் மூலம் படைக்க காரணம் வந்தார்கள். இதுல பாருங்க, உலகத்தை படைக்கும் விதமாக இருந்தாலும் தோற்றுவிக்கும் விதமாக இருந்துட்டாலும் ஆணவம் என்பது வந்தது யாராருக்கு? என் பாட்டன் பெருமாளுக்கு எங்க அப்பா பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வந்துச்சு. 2 பேர்த்துல யாரா பெரியாள்? பெரியாள். நான் பெரியா, நீ பெரியா, அப்படி இருவருக்கும் போட்டி. அப்ப பிரம்மா என்ன சொல்றாரு? நான் தான் அனைத்து உயிரினங்களை படைக்கிறேன், நான் தான் பெரியாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்ல. மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? எத்தனை உயிரினங்களை நீ படைத்தாலும் அப்படி காக்கிறது நான் தாடா பெரியாரு அப்படின்னு அப்பே பிள்ளைக்குல ஒரு சண்டை.
எங்க எப்போ உங்க உலகத்துல அப்பயே மையம் சண்டை ஓட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் எங்க நாட்டிலும் நடக்கும். அது அதே மாதிரிதான் நடக்குது. இப்ப இந்த உலகத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மயனை வெட்டுறது, மயம் அப்பனா வெட்டுறது. அவங்களுக்கு யாரு வெளியாதுங்கிற போட்டி. இந்த பஞ்சாயத்தை யாருக்கிட்ட கொண்டு போனாங்க? சிவபெருமான்கிட்ட கொண்டு போனாங்க. அப்ப சிவபெருமான்கிட்ட கொண்டு உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு? நெருப்பு பொறியாக தோன்றி நிற்கின்ற பொழுது அடி முடி என்னுடைய அடியையும் முடியையும் முதல் யார் பாக்குறீங்க அவங்க மரியாதை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சிவபெருமான். அன்பேற்பட்ட நேரத்துல என் பாட்டன் பெருமாள் என்ன பண்றாரு? வராக அவதாரம் எடுத்து அடிய பார்க்க போறாரு. பன்றி அவதாரம் எடுத்து பாதத்தை தொட போனாரு. எங்க அப்பா பெருமாள் என்ன பண்ணாரு? அன்னப்பட்சி அவதாரம் எடுத்து மேல் உலகத்துக்கு போனார். முடிய பார்க்க போறாரு. ஆனா அவரால் பார்க்க முடியல. இத்தனையே வருடங்களா போய்கிட்டு தான் பார்க்கவே முடியல. என்னடா இப்படி தூரம் போறோம் முடிய பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கின்றவள்தான் அவருடைய ஜடாமுகத்துல இருந்து சிவபெருமான் ஜடாமுகத்துல இருந்து ஒரு தாளம்பு தவறி கீழே வந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குறாரு. நீ எங்க இருந்து வர்ற? நல்லா அழகா இருக்க. ஆனா நீ இப்ப எங்க இருந்து வர்ற அப்படி ஏற்கின்ற பொழுது ஈசனுடைய இடபாகத்திலே இருக்கு பாருங்க, ஜடாமுடியில இருந்து வர்றேன். நான் அங்க இருந்து தவறி கீழே வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இனிமே அதே எத்தனையோ வருஷங்களா நானும் வந்துகிட்டு இருக்கேன். என்ன பூமியை போய் தொட முடியல தாளம்பூவா இருக்கிற இந்த பெண்ணு சொன்னா அப்பதான் சொல்றாரு, எனக்கா நீ போய் சொல்ல முடியுமா? சிவபெருமான்ட்ட முடிய கண்ணே அங்க இருந்து தாளம்பூ கொண்டு வந்தேன்னு சொல்லுவேன், நீ எனக்காக ஆமா மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே தாளம்பூ சரின்னு சொல்லிடுச்சு. பொம்பளை போல தானே, சரி நானும் சொல்றேன் அப்படின்னு வந்துட்டாச்சு. ஆனா இங்க பாதத்தை பார்க்க போனது யாரு? என் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் பாதத்தை போய் அங்க தொற்றாரு. சுரண்டின உடனே சிவபெருமான் யாரா தன் பாதத்தை கீழே தொட்டவன் அப்படின்னு குனிஞ்சு பார்க்கிற பொழுது கீழே இருந்து அவர் முடியை பார்த்து அடியும் பார்த்தவன் என் பாட்டன் பெருமாள். அப்படிப்பட்ட உலகத்துல தம்மம் பெரியவன் என்று ஒரு மெதிவு இருக்கின்ற பொழுது தன்னுடைய இயல்பையே மறந்து விட்டது. என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறதை மறந்து விட்டு மமதியாக இருந்தார். ஆக என்ன நடக்குன்னு தெரியவில்லை. பிரம்மாவாகப்பட்டவர் என்ன பண்றாருன்னா பெருமாளுடைய ஐக்கியத்தில் போய் சேர்ந்துட்டார். யாரு? பெருமாளுடைய ஐக்கியத்தில் வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துறாரு. சிவபெருமனை பார்த்தார். படைக்கிற பிரம்மனாகப்பட்டவனே பெருமாளுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றாரே அப்படி நினைச்சு என்ன நடக்குங்கிற விஷயமே தெரியாம பெருமாளும் இருக்கின்றாரே மகாவிஷ்ணு அப்படி நினைச்சு என்ன பண்றாரு? விபூதியை எடுத்து அப்படியே அவருடைய நெத்தியில பூசின உடனேதான் அவருக்கு உரியாகவே வந்தது. அதான் நமக்குள்ள ஆணவம் ஏற்பட்டது. அந்த ஆணவத்தினால இம்பட்டு விளைவு ஏற்பட்டு விட்டது. இப்ப பிரம்மாவே எங்க இருக்காரு? மகாவிஷ்ணுடைய வயிற்றுக்குள்ள. அப்ப அவரே வெளியில கொண்டு வரணுமே அப்ப நினைத்து தன் மதுமதிங்கி சிவபெருமானை வேண்டுகின்ற பொழுது தாமரை மலர், அந்த தாமரை தன்னுடைய மொட்டாக வந்து வெளியில பூ மலர்ந்து அந்த மலர்லே பிரம்மனாகப்பட்டவன் தோன்றி வந்தார். அப்ப தாமரை மலர் எங்க இருந்து தோன்றி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தார். ஏங்க அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன இன்னைக்கு வச்சுட்டு பாரு சொல்றியா? என்னம்மா எங்க பேசணும் அப்பதானே பேசணும். வந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லி பாடலாம். அவங்க கேட்டிருக்கிற கேள்வி அள்ளி தாமரை நவதானியம் எப்படி வந்தது? ஆக அப்படி பிரம்மா வந்து எப்படி தோன்றிருக்க தாமரை மலர், இந்த தாமரை மலர் எங்க இருந்து தோன்றியது அப்படின்னா மகாவிஷ்ணுவோட நாவி கமலம் தொப்புள் கூட்டிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். இப்படி அமர்ந்திருக்கப்பட்டதா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டாக அள்ளி. அதனாலதான் சொன்னாங்க சொன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமும் நான்முகன் படைப்பு. நான்முகன் அரியமாள் உந்தியில் வந்தோன் அரியமால அலைகடல் தொகின்றேன். பாருங்களேன், நான்முகன் படைப்பு வந்து அரியமாள் அப்படின்னா மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் அறியாமல் இருந்ததுனால் அவர் மாள்னு பேரா. அரியமாள் உந்தில்னா தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடியாக இருந்து கமலத்திலே உதித்ததுனால கமலத்துக்கு மறுபெயர் தாமரை என்று பெயர். அதனாலதான் அவருக்கு கமலாச்சன் என மூ என்றால் ருத்திரன், கா என்றால் கமலன். இந்த மும்மூர்த்திகளுடைய முதல் எழுத்துக்கள் எடுத்து போட்டா முருகான்னு வரும். முருகன் சொன்னாவே போதும். முருகா 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 முருகானாவே மூர்த்திகளுடைய அம்சமாகவும் மூர்த்திகளுடைய கும்பிட்டத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். தாமரை மலர்ந்தது எங்கே முதலிலிருந்து எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அனைத்து தெய்வத்தையும் வணங்க சபம் ஒண்ணு பாடி வைத்தார்கள். முருகன் சொன்னாவே போதுமா மும்மூர்த்திகள் வந்துருவாங்களாம். நம்மளை ஏன்டா கூப்பிடுறாங்க? முருகன் சேர்ந்து வருவாராம். இப்ப இது என்ன நாடு? இதா தமிழ்நாடு. எங்க நாடு? இது தொண்டை நாடு. தமிழ்நாடு தாங்க. பொதுவா தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாடு? தொண்டை நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாடு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இப்ப நம்ம வந்து நிக்கிற நாடு எந்த நாடு? இது சேர நாடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேர நாடா பாண்டிய நாடா? பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க இப்பகுதியும். இப்ப பாண்டிய நாட்டு மன்னர்கள் பல தலைமுறைகள் ஆண்டு வந்தார்கள். அவங்க கேட்ட கேள்விக்கு என்னைய வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதிகாசங்கள் 3
என்னன்னு? மகாபாரதம், ராமாயணம், சிவ ரகசியம். அது ரகசியமா இருந்துட்டு போட்டோம். ரகசியமெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைங்க, ராமாயணத்துல எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம் போனாங்க. யார் யாரு? ராமன், இலக்குவன், சீதை, 3 பேர். இந்த ராமர் 14 வருடம், 16 கிடையாது, 14 வருடம் வனவாசம் போறாங்க. இந்த 14 வருடம் வனவாசம் போகின்ற பொழுது அங்கே ராமராகப்பட்டவர் வாணி என்று சொல்லக்கூடிய வானரத்தை மறைத்து நின்று தாக்கினார், அம்பு எய்து கொண்டார். ஒரு தெய்வத்தை சார்ந்தவர், மனித அவதாரம் எடுக்கக்கூடியவர், நேர்மையாக வாழணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணம் கொண்டவர் ராமர். அப்பேற்பட்ட ராமர் ஏன் வாழிய மறந்து நின்று தாக்கணும்? இதுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லிட்டு வச்சீங்களே, இங்க பாருங்க, கீழே இருக்கிற உங்களை உயர்வான இடத்துல சரியில்லையே. என்னம்மா உயர்வான இடத்துல வச்சு பாப்பேன். எதுக்கு பதில் சொன்னா? ஆமா, ஏன் அவர் மறைஞ்சிருந்து கொள்றாரு அப்படின்னா, தெரியுமா, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை. அதாவது வந்து கொடுத்து வாங்குறது மாதிரி. எப்படி கொடுத்து வாங்குறது அப்படின்னா, வனவாசம் போறாங்க, பஞ்சவடியில தங்கியிருக்காங்க. பஞ்சவடியில தங்கியிருக்கும் போது அங்கே சூர்பனகையாகப்பட்டவள் இலக்குவனையும் ராமனையும் பார்த்து ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, ராமர் சொல்றாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி கூட இருக்கா, நான் வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா, இவனுக்கு கல்யாணம் ஆகல, வேண்டாம். நான் பிரம்மச்சரியத்துக்காண்டி யாரு சொல்லிட்டு கல்யாணம் ஆகணும்? ஏன் உங்களோட கதை சொல்றேன், இயல் இசை நாடகம் கொஞ்சம் நடிக்க விடுங்க. இவ்வளவு நேரம் பேசணும், பாடுனா கொஞ்சமாவது நடிக்கிறது இல்லையா? ஆமா, என்னையா நடிச்சாங்கன்னு ஊர்ல யாரும் கேட்டுறக்கூடாது இல்லையா? அதான் வந்து இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன இவனுக்கு கல்யாணம் ஆகலாம், அவனை என்ன போய் முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லுங்க. அப்ப சூர்பனகை என்ன பண்றானா, இங்க ராமனை கண்ட கண்கள் திரும்பவும் இலக்குவனை பார்க்குது. இலக்குவனை பார்க்கும்போது, ஆக இவனை காட்டில இவன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு அங்கிட்டே நின்றுக்கலாமேமா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சாமி. பெரியவங்களை நிந்தித்து பேசவே மாட்டேனா. எதுக்காக ஒரு விஷயத்தை கேட்கணும், அதுக்காக புரியா? சரி இப்படி விடுங்க, இப்படி விட்டாங்க போட்டோம். அப்ப இலக்குவனை பார்த்து ஆசைப்படுறான். இலக்குவனை பார்த்து ஆசைப்படும் பொழுது அவர் ஏற்கனவே போகாரு. என்ன சொல்றாரு, பெண்ணே இது வேணான்றாங்க. அதெல்லாம் முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்காட்டி பரவாயில்ல, ஒரு நாளாவது கூடணும் அப்படின்றா. கூடணும் அப்படின்னா இலக்குவனுக்கு கோவம் வந்தது. அப்பதான் என்ன பண்றாங்க, மூக்கறுத்து முடியறுத்து கொங்கையறுத்து அவனை அவமானப்படுத்தி அனுப்புகிறாய். இதை கொண்டு போய் ராவணேஸ்வரன் சொல்றாங்க சூர்பனகை. அங்கே ராவணேஸ்வரன் சொல்லும் பொழுது, நான் ஆடவன் மேல ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டதுனால என்னை அறுத்தாங்க அப்படின்னு சொல்லல, என்னை அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லல. அண்ணா சீதை என்று ஒரு அழகு வானகத்துல இருக்கா, கானகத்துல இருக்கா. அவ கானகத்துல இருக்கிறத விட இங்க சிம்மாசனத்துல இலங்கையில் உங்கள் பக்கத்துல அமர்ந்திருந்தா இன்னும் அழகா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவளை நான் கேட்க போனேன். அதனால என்னை அவமானப்படுத்திட்டாங்க. பாருங்களேன் எந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு. அப்ப அவர் வந்துட்டார், ராவணேஸ்வரன் இந்த பொம்பளை பிள்ளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் இலங்கைக்கு அப்படின்னு போறாங்க. அப்ப மாரீசன் மானாக மாறுகிறான். மாரீசன் மானாக மாறும் பொழுது அந்த அழகான மாயை மானை பார்த்து சீதை கேட்க, ராமன் விரட்டிக்கிட்டு போவா. இலக்குவன் காவல் காக்க, சுருக்கமா சொல்லிட்டு வரேன், இலக்குவன் காவல் காக்க. அப்ப பாலத்தை போடுகிறார் மாரீஸ் மேல. ராமா அபயம், ராமன் போடும்போது லட்சுமணா அபயம், சீதா அபயம் அப்படின்னு ராமனுடைய குரல்ல மாரீசன் சொல்றான். அண்ணனுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்றாங்க. அவங்க போறாங்க. இங்க என்னாச்சு, சீதையை சிறை எடுத்து சென்றான். ராமனுக்கும் பொண்டாட்டிய இலங்கேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டார். அதே மாதிரி இங்க கிஷ்கிந்தையில சுக்ரீவனும் வாலியும் அண்ணன் தம்பிங்க. அப்ப அண்ணன் தம்பிங்களா இருக்கும்போது ஒரு அரக்கனை கொள்வதற்காக சுக்ரீவனும் ஆலய போறாங்க. ஒரு குகைக்குள்ள ரொம்ப நீண்ட வருடங்களாக சண்டை நடக்குது. அந்த அரக்கனை கொண்டது வராம 21 வருடங்களுக்கு பார்த்துட்டே இருக்கார். யாரு? சுக்ரீவனாகப்பட்டவள். அப்பதான் பாக்குறாங்க, ஐயா 21 வருஷம் ஆச்சு, இன்னும் வாலி வெளியிலே வரல, உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. அப்ப கிஷ்கிந்தையினுடைய நாட்டை யாரு பாதுகாக்கிறது, யாரு அரசு ஆளுவது? அரசன் இல்லாத நாடு வீணா போயிடும் இல்லையா? அப்ப நீ வா அப்படிங்கும் போது குகையின் வாயில் அடைச்சிட்டு வந்துடுறார் சுக்ரீவன். குகையின் வாயில் அடைச்சிட்டு வந்து நாட்டுக்கு அரசன் ஆகிறார். அவர் என்ன பண்றாரு, 21 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரக்கனை அழித்துட்டு வெளியில வந்து பாக்குறாரு. தம்பின்னு கூப்பிடுறாரு, தம்பியை காணா, குகை அடைச்சிருக்குது. அதான் பலசாலி இல்லையா வாலி. அந்த குகையில் இருக்கிற பாறையை அப்படி ஒரு தள்ளுறாரு, வெளியில வந்துட்டார். வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து போகும்போதுதான் அவருக்கு தெரியுது, அப்ப இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக தான் குகைக்குள்ள தம்பி நம்மளை வச்சு சாத்திட்டு வந்துட்டான், அடைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கோபங்கள்றான். சுக்ரீவன் அடிக்கிறான், சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்துக்கிறான். டே பாருங்க, வாலியினுடைய தம்பி
சுக்ரீவனுடைய மகளாகப்பட்ட ருமையை மனைவியாகப்பட்ட ருமையை வாலி சிறையெடுத்து செல்கிறார். இங்க ராவணேஸ்வரன் ராமனுடைய மனைவியை சிறையெடுத்து சென்றார். அங்க போறாங்க, 2 பேர் சந்திக்கிறாங்க. சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் ராமர், எனக்கு நீ உதவி பண்றியா? உனக்கு நான் உதவி பண்றேன். என்னுடைய மனைவியை இலங்கேஸ்வரன் இலங்கைக்கு எடுத்து செல்கிறான். அப்ப இலங்கையில போய் மீட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு படைகள் வேணும். அப்ப உன்னுடைய வானர படையை கூட அப்படின்னு அங்கே ராவணாகப்பட்டவர் கேட்கிறார். அப்பதான் இவர் சொல்றாரு, கிஷ்கிந்தையும் இல்ல, என் மனைவியும் இல்ல, இந்த கிஷ்கிந்தையும் என்னுடைய மனைவியை திருப்பி நீ கொடுத்த அப்படின்னா உனக்கு வானர படை வரல, அப்ப கொடுத்து வாங்குறது. என் பொண்டாட்டியையும் இந்த நாட்டையும் எனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு உதவி செய். உன்னுடைய மனைவியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாலிய மறைஞ்சிருந்து கொண்டாரு ராமன். பேச்சுவார்த்தை இப்படி போயிருக்கு. இத சிரிக்கிறிய நல்லா இருக்கு. நம்பிக்கலையா? நம்பலையா? இதான உண்மை. மறைஞ்சு நின்று தாக்குவதற்கான காரணம் என்னன்னா தனக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை. இது நீ செஞ்சனா நான் இதை செய்யறேன். ஆமா, இன்னைக்கு நாட்டுல அப்படிதான் பல நடந்துகிட்டு இருக்கு. உடன்படிக்கையின்படி ஆமா, நான் இந்த நாட்டை ஆள்றேன், வர்ற இதுல எனக்கு 30 கோடினா உங்களுக்கு ஒரு 3000 கோடி ஒதுக்கிக்கிறது இல்ல, அது மாதிரி. ஆக நடந்த விஷயம் அது. இதுல இன்னொரு விஷயம் என்ன, வாலியினுடைய பலம் எப்படிப்பட்ட பலம்? நீங்க கேட்டதுக்கு கதையை சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் அவ்வளவு பெரிய பலசாலி தானே ராமன்? என்ன காரணம் அப்படின்னா, ஆஞ்சநேய பெருமான் சுக்ரீவனுக்கு சொல்றார், அறிமுகப்படுத்துறார். இவர் யாரு? தசரத சக்கரவர்த்தியினுடைய மகள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் 10 திசைகளுக்கு சண்டை போடக்கூடிய வல்லமை பெற்றவர் தசரதன். அப்பேற்பட்ட தசரத புத்திரன் ராமன். இந்த ராமனுடைய பலத்தை யாராலையும் அறிய முடியாது அப்படின்னு சுக்ரீவன் சொல்றார். ஆஞ்சநேய பெருமான் சொல்றார் சுக்ரீவன்ட்ட, எப்படியா நான் நம்புறதுன்னு கேட்கிறார். எப்படி நான் நம்புறது? ராமனுடைய பலத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஒண்ணு இல்ல, மராமரம்னு பேரு, வைரம் பாஞ்ச மரத்துக்கு மராமரம்னு பேரு. அது இப்ப உள்ளது பனைமரம்னு பேரு. இந்த பனைமரத்தை ஒரே பானத்துல 7 மராமரத்தில் துளைக்கணும். அப்ப ராமனுடைய பலத்தை சுக்ரீவன் தெரிஞ்சுக்கணும். போறாங்க, ராமனுக்கிட்ட சொல்றாரு, ஒரு பானத்தை கொடுக்குறாரு. ராமா, உன்னுடைய பலத்தை நான் அறிய வேண்டும் அப்படின்னா 7 மரம் இருக்கு. எங்க நேராவா இருக்கு? இல்ல, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு இருக்கு. இந்த 7 மராமரத்தை ஒரே பானத்துல தொலை போட்ட அப்படின்னா உன்னுடைய பலத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சுக்ரீவனாகப்பட்டவர் சொல்றார். அப்பதான் ராமன் பார்த்தார், நின்னார். அவர் நின்ன உடனேயே இந்த 7 மரம் அங்க இருந்துச்சு பாத்தீங்களா? 7 மரமும் அப்படியே ஒரே நேர்கோட்டுல இருந்துச்சு. விட்டார் பானத்தை, 7 மராமரத்தை துளைத்துட்டு திரும்ப ராமனுடைய கையிலே வந்துச்சு. அப்பதான் கேட்கிறார், உங்க பலத்தை நான் அறிவேன், ஆனா எங்க அண்ணனுடைய பலத்தை யாராலையும் அறிய முடியாது. என்ன காரணம்? எங்க அண்ணனுக்கு ஒரு வரம் இருக்கிறது, வாலிக்கு. யார் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, யார் அவரோட நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறாங்களோ அவங்களுடைய பலம் பாதி வாலிக்கு போயிரும் அப்படின்றது. யாருடைய வரம்? சூரிய பகவானுடையும் இந்திரனுடைய வரம். ஏன்னா சுக்ரீவனாகப்பட்டவன் சூரிய பகவானுக்கு பிறந்தார், வாலியாகப்பட்டவன் தேவேந்திரனுக்கு பிறந்தார். அப்ப தேவேந்திரனுடைய வரம் என்ன? எனக்கு பிள்ளையாக நீ பிறந்தாய், அதனால வாலில பிறந்ததுனால உனக்கு வாலின்னு பேரு. சூரிய பகவானுடைய அம்சத்தினால பிறந்ததுனால அவருக்கு சுக்ரீவனு பேரு. உன்னை இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் கையில இருந்த ஒரு மாலையை வாலி கழுத்துல போட்டார். யாரு? இந்திரனாகப்பட்டவன். அதனாலதான் அந்த மாலை கழுத்துல இருக்கிற வரைக்கும் யாருப்பட்டவங்க இந்திரனையே போய் சண்டை போட்டாலும் வாலிக்கு பாதி பலம் பாதி குறைஞ்சிச்சுனாதான் தோத்து போயிருவான்ல. அதுக்காகத்தான் தெய்வமாக இருந்தாலும் பிறந்தது மானிட பிறவி. எவ்வளவு பெரிய தைரியசாலி ஆனாலும் பணம் 10 செய்யணும் ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இந்த வாலியோடு மோதும் பொழுது பாதி பலம் போயிடும். அதனால இவனை அழிக்கணும், சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராமன் மறைஞ்சிருந்து வாலி மீது பானத்தை போட்டார். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். கேட்ட கேள்வி அற்புதமான ஒரு பதில். ஏன்னா வனத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக ராமாயணத்தில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லிருக்கேன். என்ன தெரியுது? என்ன தெரியுது? நிறைய புரட்டி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். இப்ப சீதையை எங்க திருமணம் முடிச்சாங்க? மிதிலையில முடித்தார்கள். ஜனக மன்னனுடைய மகளாகப்பட்டவர். ஜனக மகாராஜனுடைய இல்லத்துல மிதிலையில கல்யாணம் முடிச்சாங்க.
ஆமா. இந்த கல்யாணத்துக்கு என்ன நிபந்தனை வச்சாங்க? நிபந்தனை என்னன்னா, மன்னர்கள் காலத்துல நிபந்தனை வைக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு போட்டி நடத்துவாங்க. ஆமா. அந்த போட்டியில வெற்றி அடைவர்களுக்கு தான் தன் பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க. அங்க மதுரையில அரசன் என்ன போட்டி வச்சார்? அங்கே வந்து வில்லு இருந்துச்சு. அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி, அந்த வில்லை வளைத்து நான் ஏற்ற வேண்டும். நான் ஏற்றி விட்டாலே இந்த புள்ள என் மகள் வந்து அந்த நான் ஏற்றி விட்டா கல்யாணம். போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். ஆமா, ஆமா. இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க, இவருக்கு தான் பொண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? அதான். சரி, வில்லு வச்சுட்டாங்க. அந்த வில்லுக்கு பேரு சிவதனுசுன்னு பேரு. ஆமா. இப்ப சீதை சுயவரத்துக்காக வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எல்லா நாட்டு அரசர்களும் வர்றாங்க, இந்த வில்லை எடுக்கணும், வளைக்கணும் அப்படின்னு. இந்த வில்லை எடுத்ததுல முதல் ஆள் யார் அப்படின்னா ராவணேஸ்வரன். இந்த ஒரு நாடகம், அங்க ஒரு நாடகம். ஏன்னா அப்ப ராவணேஸ்வரனும் ஒரு ஆள், ஏன்னா இலங்கையின் ராஜா இல்லையா அப்படின்னு. அப்ப பாருங்களேன், இந்த வளைக்க சொன்ன வில்ல ராமன் ஒடிச்சிட்டார். வளைக்கதான் சொன்னாங்க, ஆனா அவர் ஒடிச்சிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மகாபாரத ராமாயணத்துல ராமன் வில்லை வளைக்க சொன்ன வில்லை ஒடிச்சாரு, சீதையை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. சரி, இது முதல் தானே? முதல் யுகம். இரண்டாவது யுகம் துபாவரையுகம். அதே மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் எடுத்த அவதாரங்கள்ல 10. அதுல ஒரு அவதாரம் ராம அவதாரம், இரண்டாவதாக கிருஷ்ண அவதாரம். இப்ப ராமாயணத்துல சீதையை மணி முடிப்பதற்காக வில்ல உடைச்சாரு. சரி. மகாபாரதத்துல கண்ண ஒரு இடத்துல வில்ல உடைச்சிருக்காரு. எந்த இடம்? மகாபாரதத்துல கிருஷ்ணன் ஒரு இடத்துல வில்ல உடைச்சிருக்காரு. எங்கன்னு கேட்டேன். வேலை இல்லாம உடைச்சிருப்பாரு போல. அவருக்கா? நான் தான் வேலை இல்ல. ராமாயணத்துல வில்ல ஒடிச்சாருன்னா பக்கத்துல இருந்தது யாரு? அவருக்கு ஜெயந்தனாகப்பட்டவன். யாரு? ஜெயந்தன். ஏன்னா அவனும் வரம் பெற்றிருக்கான். எப்படி அவனு வில்லை வளைக்கபடி ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அப்பதான் விஸ்வாமித்திரர் பார்த்தாரு, நீ வில்ல வளைச்சதோட விட்டுறாத, நீ வளைச்சு குடிச்சுட்டா அவனும் நானும் வில்ல வளைப்பேன். 2 பேரும் வில்ல வளைச்சா அந்த சீதை யாரு கொடுக்குறது? பொண்ணை யாரு? எனக்கு தான் சண்டை வந்துடும். அதனால வில்ல வளைச்சதோட விடாம ஒடிச்சு போடுறான்னு ஒரு கண்சாடை காட்டினார் விஸ்வாமித்திரர். அதனால ராமர் வில்ல ஒடிச்சாரு. இது ராமாயணத்துல இருந்தது. நீங்க புதுசா ஒரு கதை விடுறீங்களே. புதுசா மகாபாரதத்துல ஒரு கண்ண பரமாத்மா வில்ல ஒடிச்சாரு. எங்க? எதுக்காக? எல்லாம் நேபாளம் எங்க பாலம் கட்டினாங்கன்னு தெரியல. அந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம பக்கத்துல நிறைய பாலம் கட்டி. ஆக சுருக்கமா சொல்றீங்க, மகாபாரதத்துல எங்க கர்ண பரமாத்மா வில்ல வந்து ஒடிச்சாரு அப்படின்னா, அஸ்னாபுரத்துல வளர்ந்து வரக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன பண்றாரு? மதுராபுரிக்கு வர்றாரு. அப்ப இந்த கிருஷ்ணனால்தான் இந்த மதுராபுரி ஆளக்கூடியவன் யாரு? கம்சன் என்று சொல்றார். அசுரனாகப்பட்டவன். இந்த கம்சனாகப்பட்டவன் யாரு? கிருஷ்ணருக்கு என்ன வேணும்? தாய் மாமன். அந்த அசுரன் அழிய வேண்டும் என்பது விதி. அப்ப என்ன பண்றாரு? சிறு குழந்தையா இருக்கும் போது அங்கே இருந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரும் அவருடைய அண்ணனாக பிறந்த பலராமரும் 15 வயது, 26 வயது அடிப்படை அந்த தருவாயில மதுராபுரிக்கு வர்றாங்க. அப்ப மதுராபுரில என்ன நடந்துச்சுங்க? அங்க ஒரு யாகம் நடத்துவதற்காக, அதாவது தனுர்வேத யாகம் நடத்துவதற்காக இந்த கம்சனாகப்பட்ட என்ன பண்ற, இந்த மாதிரி யாகசாலை பக்கத்துல பெரிய வில்ல ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த வில்லோட அறிவு என்ன தெரியுமா? அந்த வில்லை எடுத்து யாரு ஒடிக்கின்றாரோ அவனால்தான் நமக்கு அறிவு வரும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்சனாகப்பட்டவன் அந்த தனுர்வேத வில்ல அங்க வச்சிருந்தான். அப்ப இருவரும் அங்கே பலராமர் கிருஷ்ண பரமாத்மா அப்படியே வருகின்ற பொழுது ஒரே வரவேற்பு. மதுராபுரியில் வாழக்கூடியவர்கள் இந்த அசுரனை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிருஷ்ண பரமாத்மா நம்ம நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பெரிய வரவேற்புலாம் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல உள்ள அரண்மனைக்குள்ள இருக்கின்றான் கம்சனாகப்பட்டவன். இங்க மதுராபுரிக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய தனுர்வேத அந்த பிள்ளை கிருஷ்ணன், அதாவது 15 வயது நிரம்பிக்கூடிய அந்த கண்ணனாகப்பட்டவன் சாதாரண பெரிய வில்லு, அதை யாரும் நகட்ட போட முடியாது. அப்பேற்பட்ட வில்லை எடுத்து வளைச்சு ஒடிச்சான் கண்ணன். இந்த ஒடிச்ச சத்தம் இடி சத்தத்தை போல உலகமெங்கி கேட்டது. அப்படிதான் கம்சன் உள்ள இருந்த அரண்மனைகள், என்னடா இந்த சத்தம் சாதாரண சத்தம் கிடையாது, நம்மளை கொல்ல போறவனாலும் ஒடிக்கக்கூடிய வில்லு என்ற வில்ல வெளியில வச்சிருக்கோம். அந்த சத்தம் கேட்குதுன்னா அப்ப நம்மளை கொல்லக்கூடிய நம்ம மருமைய புள்ள நம்ம நந்திக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கறத
படிச்சிருக்கீங்களா? கம்சன் பாருங்களேன். ஒரு மைக்க கொடுக்குறேன் ஐயா. ஐயா இந்த தாத்தாட்ட ஐயா நிறைய படிச்சிருப்பாரு. நிறைய விஷயம் கிராமத்துல உள்ளவங்க சாதாரண ஆட்கள் கிடையாதுமா. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுதான் அப்படிலாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா. அப்ப இங்கே பெண்ணுக்காக சிவதனுசு வைக்கப்பட்டது. இங்கே தன்னுடைய உயிருக்காக தனுசு வைக்கப்பட்டது. அதனாலதான் கிருஷ்ணன் ஒடிக்கும் பொழுது எதிரியாக தெரிந்தான் கம்சனுக்கு. சின்ன வயசுல இருந்த கிருஷ்ணனை அழிக்கணும் அப்படின்னு கம்சனுடைய எண்ணம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு முயற்சி பண்ணும் பொழுது கிருஷ்ணனை அழிக்கவே முடியல. அப்ப இந்த கிருஷ்ணனை எப்படி அழிப்பது பாருங்களேன். கிருஷ்ணனை அழிப்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாத்தையும் தெரிந்து கூடியவள் கிருஷ்ணனாகப்பட்டவன். அதனாலதான் கம்சனாகப்பட்டவன் அப்படி ஒரு சிவதனுசு அப்படி ஒரு வில்லை ஏற்படுத்தி ரொம்ப சந்தோஷம். இப்ப கேள்விக்கு உயர்வான இடம் தர்றேன். இப்ப என்ன இடம் தர போறீங்க? பருவத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. சரி, பருவத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி மாப்பிள புருஷன் மணவாள கணவன் நான் வேணாம்ப்பா. ஏன்பா தேவையில்லைப்பா. இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. வேணாம்ப்பா. இப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வேணாம். புருஷன்றீங்க, கணவன்றீங்க. புருஷனாலே ஆண்மகன் தானமா. அப்ப கணவன்னா ஆக கணவனால வருதான். கணவன்னா இன்னொருத்திய கரம் பிடித்தவர் கணவர். கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடியவர் கணவர். எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும், புருஷன் வேணாம். போனா போது ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளையோட பேர பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ள போனா யார பாக்குற? ஒரு பொண்ணு வந்து வெக்கம் இருக்காதா? என்னது பொண்ணுக்கு வெக்கம் இருக்காதா? எனக்கு விஷயம் தெரியுங்களா? மாப்பிள்ளை பேரை சொன்னோடனே எனக்கு வெக்கம் வருதுன்னா எப்படி நின்று பொம்பளை புள்ள பக்கத்துல இல்லைன்னா பாட்டு வராது, பேச்சு வராது. அது நீங்க அப்படி ஒரு வீக்கா? இல்லைங்க, மாப்பிள்ளை பேரை சொல்லிக்கின்ற பொழுது இந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரா இல்ல வெறுத்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரா? குன்றக்குடி குமரனாமா மாப்பிள்ளை என்ற காரணத்தினாலே வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாம பார்த்து வந்த மாப்பிள்ளை மணந்து கொள்வதற்கு சம்மதத்தை பற்றி சொல்ல வேண்டும். திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். என் பெயர் நாரதர். நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சவில்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டு கொடுப்பு கேட்டீரா? என்னம்மா போமா வீரவசனம் பேசின? வீரவசனம் அவரை தான் கட்டிக்குவேன். எவரை கட்டிக்குவேன்? அது இது இது நீங்களே நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் சொல்றேன். போனா வராது, பொழுது விஞ்சா கிடைக்காது. அது இருக்கிறது உண்மைதான். ஆனா அது இருக்குதுன்னு நான் இவர்கிட்ட காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்பத்த காமிச்சா போச்சு. நீங்க அதுனா அவர் மேல நேசம், அவர் மீது காதல், ஆமா கந்த கடவுள் மீது காதல் என்ற அது இருக்கிறது. இவருக்கு தெரிஞ்சிருச்சுனாச்சா
அந்த பிள்ளை ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டாயா இருக்கு. இந்த பொழப்பு நம்மளுக்கு தேவையா? இன்னும் ஒரு 4 வருஷம் 10 வருஷம் போகட்டும். அப்படின்னா அவர் வேற வேலையை பார்த்துட்டு போயிருவாரு. இப்ப நீங்க கூட்டி கொடுக்குறீங்களா, எனக்கு பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. சூடு மட்டும் வேற வேலையே இருக்காது. இந்த வேலை 1000 வேலை இருந்தாலும் இந்த வேலையை பார்க்க மாட்டாரு. இந்த வேலையை என்னைய கூட்டி கொடுன்னு ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டு பிடிச்சேன். அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு தான் மத்த வேலையெல்லாம். உடனே முருகன்கிட்ட சொல்லுவாரு, இதே வேலையா தான் அலையிறாரு. அவர் உடனே இங்க வருவார். விடிஞ்ச உடனே எங்களுக்கு கல்யாணம். ஆமாம்மா, இதே வேலையா இருந்தா வருஷ நாடகம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தர்றேன் சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க, எல்லாமே உண்டு. வர வேண்டும் முருகா, வந்து எங்க ஆய்வு வேண்டும் பிடித்து விளை தீர்த்து உங்கள் கால் பிடித்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லா ஆசை தர வேண்டும் என்பதற்காகவே நான் பிடிக்கல கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பொய் சின்ன பொய்கிறது நம்ம சங்கத்துல எம்பிட்டு போய் சொன்னாங்க. வர வேண்டும் முருகா.